ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஸோ இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் பார்க்கலாம். A number 42 is divided into 2 parts in the ratio 3:4. Find the number which is sum of the squares of the 2 parts ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அப்ப sum of the squares of 2 parts சொல்ல, அப்ப 42ன்ற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3:4ன்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப 3:4 பிரிச்சா அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல. இப்போ அப்போ 3யும் 4 ஆட் பண்ணா 7. அப்ப அந்த 7 தான் 42னா அப்ப 3 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. So 1 7 is 7, 6 7s are 42. ஓகேங்களா, சோ அப்போ x equal to 18. அப்போ ஒரு நம்பர் 18னா அப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ 42ல இருந்து 18 நம்ம சப்ட்ராக்டும் பண்ணலாம், இல்லனா நம்ம இதுவும் அப்படியே கண்டுபிடிக்கலாம். சோ 7 தான் 42னா அப்ப அந்த 4 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகேங்களா, சோ 1 7 is 7, 6 7s are 42. அப்ப x equal to 24. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 18 24 ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா क्वेश्चनல என்ன கேட்டுக்கறாங்கன்னா sum of the squares of the two parts, find the number which is sum of the. அப்ப இந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் தான் क्वेश्चनல கேட்டுக்கறாங்க. அப்போ 18 ஸ்கொயர் plus 24 ஸ்கொயர் என்னது, அப்ப 324. 18 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 324 plus 24 ஸ்கொயர் என்ன வரும் 576. சோ இந்த ரெண்டோட ஸ்கொயர் ஆட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அப்ப 324 plus 576. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 900. ஓகேங்களா, சோ 900 ஆப்ஷன் பி.